ரேஷ்மா, ஒரு நிமிஷம் நில்லு. உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்கு. உட்காரு, பேசணும். உட்காரு, உட்காரு. ஏங்க இப்ப சத்தமா பேசுறீங்க? வாயை மூடிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, தொப்பு தொப்புன்னு இப்ப நீ வாங்குவாடி. அடி வாங்குவாளா? என்னத்துக்கு அடி வாங்குவா? கைய நீளுமா? கைய ஓங்கி பாரு. ஓங்கின கைய உடைக்காம விட மாட்டலாம் இன்னைக்கு. அடிப்பானாமே அடிப்பேன். எப்படி எப்படி அடிப்பு? ராசை எப்படி அடிப்பாரோ சொல்லுங்க. சும்மா ஒரு வார்த்தைக்கு அடி வந்துட்டுமா, அதையே புடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் இப்ப பேச வந்த விஷயம் வேற. அமைதியா இருங்க எல்லாருமே, தயவு செஞ்சு கொஞ்சம். ரேஷ்மா, சொல்லுங்கப்பா. என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா எதை பத்தி கேக்குறீங்க? ஓ, எதை பத்தி கேட்கறான்னு தெரியாது அப்படிதானே? இல்லப்பா, அது அஹ், என்னன்னு இன்னும் அவரே என்னன்னு சொல்லலப்பா. சொல்லலன்ற பட்சத்துல எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அதனாலதான் என்னன்னு கேட்டேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. பேசிட்டு என்னன்னு சொல்றேன்ப்பா. இன்னும் தெளிவா எதுவும் சொல்லல. அது அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்றதுக்காண்டி அங்க போயிட்டு கஷ்டம்லாம் பட முடியாது ரேஷ்மா. நேத்தே உன் அம்மா சொன்னா, ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு பிடிவாதத்துக்கு நின்னது எல்லாமே. இங்க பாரு, இங்கேயாச்சும் உன சுத்தி இத்தனை பேர் இருக்கும், உனக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து நிக்கிறதுக்கு. அவ்வளவு தூரம் கண்ணுக்கு ஆனாத தூரத்துல போயிட்டு இருக்கணும்னு ஆசைப்படாது. அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு புரிஞ்சுச்சு அவனுக்கு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேச சொல்லி, அது என்ன பழக்கம்? ஆஸ்பத்திரியில போய் பேசுறது? பெரியவங்க நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் தானே பண்றாங்க. எல்லாமே பெரியவங்க சம்மதத்தோட நடக்கணும்னு முடிவு எடுத்து எங்க கிட்ட வந்தது. அப்ப என்ன இது மட்டும் புதுசா நீங்களே முடிவு எடுக்கிறது? சொல்லு. இல்லப்பா, நாங்களே முடிவெடுக்கல. அவர் இன்னும் முடிவு எதுவுமே சொல்லலப்பா. அதான் சொல்றேனே, அத்தை கடைசியா ஊர்ல இருக்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னாரு. அதுக்கப்புறம் எதுவும் பேசிக்கலையாப்பா. அவங்க கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன்னு சொன்னாரு. இங்க பாரு ரேஷ்மா, உன்னோட எதிர்காலத்துக்கும் குழந்தையோட எதிர்காலத்துக்கும் எது நல்லதோ அதை யோசிச்சு முடிவெடு. குழந்தையும் சரி உன்னையும் சரி நல்லபடியா பாத்துப்பான்னு நினைச்சுதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சம்மதிச்சது எல்லாம். இந்த மாதிரி இங்க இருந்து அங்க இழுத்துட்டு போறது, அங்க இருந்து இங்க இழுத்துட்டு வர்றது, இதுக்காண்டிலாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. சரியா? காசு பணம் இல்லன்னா கூட பரவாயில்ல, அப்புறம் சம்மதிச்சுக்கலாம். இங்க இருக்கிறத முதல்ல பாருங்க. இங்க வியாழ வெட்டி சோழி எல்லாமே இருக்கு. இங்க போட்டுட்டு அங்க போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கானே என்னத்துக்கான்? அங்க என்ன கிடக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறான். கொஞ்சம் பொறுமையா தான் பேசேன். எதுக்கு இப்படி வல்லு வல்லுன்னு குலைச்சிக்கிட்டு கிடக்கா நீ? அவங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியாமையா இங்க நின்னுகிட்டு கிடக்கேன். எல்லாம் புரியதான் செய்யுது. ஆஸ்பத்திரிக்கு கிளம்பனவ கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்திக்கிட்டு கிடக்கா. அவளுக்கு என்ன வயசு இல்லாம இருக்கு? அதெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும். என்ன ஏதுன்னு இன்னும் முடிவு எடுக்கல. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறமா இது அதுன்னு சொல்லிட்டு அவ மண்டையில போட்டுக்கிட்டு இருந்தா அவளால எப்படி போயிட்டு அங்க வேலை செய்ய முடியும்? சொல்லி நீ சொல்ற மாதிரி உன் பொண்ணு கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ, நீ ஏன் பேசாம அவ கூட கிளம்பி போயிரு. நான் என் பொண்ணு கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறதுலாம் அதெல்லாம் வியாரமா? அதை பத்தி இப்ப பேசல, அவளுடைய வாழ்க்கையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தன் காணாத தூரத்துல கொண்டு போய் அவளை வச்சுக்கணும்னு நினைக்கான். அப்படி அங்க ஏதாச்சும் ஒண்ணுனா இவ எப்படின்னு என்கிட்ட சொல்லுவா? கூட இருக்கும் போதே ஒரு பிரச்சனைனா வாய திறக்க மாட்டா. இதுல எங்கேயோ போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு வச்சுட்டு என்ன எப்படி நம்பி அனுப்ப சொல்றீங்க? அவனை நம்பி யார வெட்டி இல்ல, அங்க ஒண்ணும் இல்ல. நிச்சயம் பண்ணும் போதும் சரி, கல்யாணத்துக்கு பியாசும் போதும் சரி, அவங்க அம்மா தெளிவதான்னு சொன்னாங்க. அங்க சொத்து சோகம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா மொத்தமே அவரு அவங்க தம்பிங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு என் வீட்டுக்காரரு. அங்க எதுவுமே இல்ல, ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை தெளிவதான்னு சொன்னாங்க. இப்போ அங்க கூட்டிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதுவும் பட்டிக்காட்டுலயும் மோசமான பட்டிக்காடுன்னு சொன்னாங்க அன்னைக்கு. அங்க என்ன வியாழ இருக்கும்? எப்படி வியாழைக்கு போவாங்க? சோருக்கு என்ன வழி? எதுலயும் யோசிக்க வேண்டாமா? சொல்லுங்க. யோசிக்காம அப்படியே துரத்தி விட்டுருவோமா மொத்தமா? கல்யாணம் முடிஞ்சது போய் தோழியட்டோம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மையம் கூடியா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் கல்யாணம் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் தெரியும், ஒரு பொண்ணை பெற்றதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி அனுப்பி விடதான் செய்யணும் இன்னொரு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. தெரியாமலாம் இல்ல. நான் அவனை கூறிக்கிட்டு தானே மாயம் பிள்ளை இங்கே வச்சுக்கணும்லாம் நினைக்கல. அதே மாதிரி அவனையும் கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுக்கணும்னு நினைக்கல. அடுத்த சோத்துக்குன்னு சொல்லிட்டு ஓடணும்ல. சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எந்த இடத்துல நம்ம இருந்தா நம்மளுக்கு எந்த குழப்பம் இருக்கோ அந்த இடத்துல இருக்க வேண்டியதானே. அங்கே போயிட்டு இருக்கணும்ன்றாங்க. அதுவும் வாழ்ந்து முடிச்ச அம்மாவுக்காண்டி அவங்க அங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்றதுக்காண்டி இவனும் கூடிய போறேன்னு சொல்றான். கல்யாணம் முடிச்சுட்டு இவள இங்கேயும் அவன் அங்கேயும், இதுவா கணக்கு? இல்ல இவள அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்கனே சோத்துக்கு என்ன பண்ணுவானா? எல்லாத்தையும் யோசிக்கணும்லமா. யோசிச்சுதான் முடிவு எடுக்க முடியும். இங்க வச்சு எல்லாத்தையும் பேசி முடிவு எடுப்பானா? அதை விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொன்னா ஆஸ்பத்திரியில வச்சா கல்யாணத்தை முடிவு பண்ணாங்க. ஆஸ்பத்திரியில வச்சா கல்யாணம் தேதி எல்லாத்தையும் முடிவு பண்ணி சொன்னாங்க. வீட்டுல வச்சுதானே. அப்ப நம்ம கிட்ட தானே வந்து சொல்லணும். அவன் கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீ. எதுக்கு இன்னும் முடிவே எடுக்காத விஷயத்துக்கு? சாரியா ரகு, உங்க அப்பனே என்ன ஏதுன்னு தெரியாம கத்திக்கிட்டு கிடக்குறத. ஓ அப்படியா? அனு எங்க? நீ என்னமல ஓ அப்படியாங்கற? நீ என்ன பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? என்னைக்கு பிரச்சனை வராம இருந்துச்சு? அனு எங்கம்மா? ஏலே, பேசிக்கிட்டு இருக்கிறதும் அக்கா விஷயத்தை பத்தி. சரி பேசுங்க. அனு எங்கம்மா? என்னடா அனு சொல்லிக்கிட்டு அனு தேடிக்கிட்டு இருக்க? என்னத்துக்கு தேடிக்கிட்டு இருக்கேன்னா, என் பொண்டாட்டி மாசமா இருக்கா. அவளை நான் தான் பாத்துக்கணும். அடுத்தவங்களை பத்தி எனக்கு எதுக்கு அக்கறை? ரகு சாரி, நீ எந்த விஷயம்னாலே என்ன கூப்பிடு. நான் வந்து தம்பின்ற முறையில உன் பக்கத்துல நிக்கிறேன். ஆனா அடுத்தவங்க விஷயத்துல நான் மூக்கணும் அழைக்கிற மாதிரி இல்ல. ஏற்கனவே வாங்கினதெல்லாம் போதும்.
அவசரப்பட்டு கோவப்பட்டு உன் பக்கத்துல நின்னதுக்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எந்த முடிவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ அந்த ஆளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேசும்போது எல்லா விஷயத்திலயும் இவன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறான். உன் விஷயத்துல நான் வந்து தள்ளிடுறானா? அணுவுக்கும் உனக்கும் பிரச்சனை வந்தா நான் வந்து நடுவுல இருக்கேனா? எதுக்கு இதெல்லாம்? போதாத குறைக்கு அவர் குடிச்சாருன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு என் பொண்டாட்டி அத்தை ராத்திரியில கூப்பிட்டு வச்சு பாடம் வர எடுத்தீங்க. இதெல்லாம் தேவையா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான். எத்தனை வாட்டி பட்டாலும் நீங்க வந்து திருந்த போறது இல்ல. அவனும் ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் வாட்டி பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டுதான் இருக்க போறான். இது உங்க பாடு, உங்க வாழ்க்கை, நீங்க பாத்துக்கோங்க. நான் என் குடும்பம், என் குழந்தை தனியா இருந்துக்கிறேன். நேத்து சொன்னீடா என்ன பிரச்சனையானாலும் கூடயே இருப்பேன்னு. இப்பவும் சொல்றேன், என்ன பிரச்சனை வந்தாலும் உன் கூடயே இருப்பேன். நீயா கூப்பிட்டா மட்டும். உன் விஷயத்துல உனக்கே முடிவெடுக்க தெரியல. சரி எது தப்பு எதுன்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து சொன்னாலும் அது தப்புன்னு தான் சொல்றீங்க. அப்புறம் இதுல பேச வேண்டியது என்ன இருக்கு? இப்ப கூடி பேசுறதுனால எதனா மாற போதா என்ன? அவரை எதனா முடிவு எடுத்துட்டு வந்து சொல்லுவாரு. 2 நாள் சண்டையில இருப்பீங்க. 3வது நாள் வந்து பேசுவாரு. சமாதானம் ஆயிருவ. தெரியாமையா இருக்கு எனக்கு. அதுக்கு நான் மூடிக்கிட்டு என் வேலை என்னமோ அதை பார்க்கலாம். உன் விஷயத்துல தலையிட்டதுனாலதான் என் பொண்டாட்டிய கூட பார்க்க முடியாம இருக்கேன். சொல்ல போனா அவளுக்கு 7வது மாசம் ஸ்கேன் எடுக்கணும். இன்னும் 2 நாள் 8வது மாசமே பிறக்க போகுது. இன்னும் ஸ்கேனு கூட்டிட்டு போல. எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் புருஷன் வருங்கால புருஷன் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சதுக்கு 2 வாரம் ஹாஸ்பிட்டல்ல போச்சு. அதுக்கப்புறமா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணாரு, அதுல 1 வாரம். அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தம்னு ஒரு டிராமாவை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாரு, அதுல 1 வாரம்னு சொல்லிட்டு இதோ 7வது மாசம் ஃபுல்லா உன் விஷயத்திலேயே தான் அலைஞ்சிருக்கேன். ஆனா உனக்கும் அவருக்கும் எதனா பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சுக்கேன், நான் வந்து என் அக்காவை ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டா கடைசி என்ன தெரியுமா சொல்றீங்க எல்லாருமா சேர்ந்து? இது அவளோட விஷயம், அவ பாத்துப்பா, நீ எதுக்கு தலையிடுற? 2 பேருக்கு நடுவுல எதுக்கு போயிட்டு இருக்க? வெக்கமா இல்லையா, அசிங்கமா இல்லையான்னு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு நான் மூடிக்கிட்டு என் பொண்டாட்டிய பிள்ளைய பார்த்தனா கூட பரவாயில்ல, என் வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கும். எதுக்கு யாரு ஒரு வாழ்க்கையில போயிட்டு நான் தலையிட்டு இருக்கிறது? அப்ப நான் யாரோ வராகு? நான் அப்படி சொல்லல, நீங்க தான் அப்படி சொன்னீங்க. என் வாழ்க்கைய எனக்கு பாத்துக்க தெரியும், உன் வாழ்க்கைய மட்டும் நீ பாரு, உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், அதே மாதிரி நீ என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் தான் சொன்னீங்க. மறந்துட்டீங்க போல. பேசும்போது பாட்டியம் தான் இருந்தாங்க, நீங்க கூட சொன்னீங்க பாட்டி, ஞாபகம் இருக்கு. நீங்க வேணா அவ மறந்துட்டானா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுங்க. அனு எங்கம்மா? அம்மா உங்ககிட்ட தான் கேக்குறேன். அனு எங்க? கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு படுத்திருக்காள. அவளுக்கு எதனா ஒண்ணுன்னா சொல்ல மாட்டீங்களாமா? உங்களை நம்பி தானே விட்டுட்டு போறேன். உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கான்னு அசால்ட்டா சொல்றீங்க. நேத்தெல்லாம் நின்னுகிட்டு இருந்தால, அதான் கால் வலிக்கிறத கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அவளை. நானும் வரவா? வேண்டாம், என் பொண்டாட்டி எனக்கு பாத்துக்க தெரியும். ரகு, இது கூட பிறந்தவனுக்கு அழகில்லையா இப்படி பேசுறதெல்லாம்? அவளை கையை தள்ளி விட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏதுன்னு எல்லாமே உனக்கு தெரியதானே செய்யும். ஓ, கூட பிறந்தவன். சரி, இப்பதான் ஞாபகம் வருது என்ன கூட பிறந்தவன் சொல்லிட்டு. சரி ஓகே, கூட பிறந்தவன். கூட பிறந்த மாதிரி நடந்துக்கணும்ல. சரி ஓகே, நான் என்ன பண்றேன், நான் டைரக்டா அவர் வீட்டுக்கு போயிட்டு பேசுறேன். சரியா? பேசலாமா? சொல்லுங்க, பேசுவோமா? யாரு என் கூட வரீங்க? நீங்க வரீங்களா பாட்டி? அப்ப நீங்க வரீங்களா? ஆமா, நீங்க வரீங்களா? யார் என் கூட வரீங்க? யாராச்சும் வாங்க, டைரக்டா போயிட்டு அவர் வீட்டுல பேசுவோம். இங்க உட்காந்து பேசி என்ன ஆக போகுது? நேரா போயிட்டு அவர்கிட்ட கேட்போம், நீங்க என்ன சொல்லி கல்யாணத்துக்கு சம்மந்தம் வாங்கினீங்க? எல்லாமே அங்க முடிஞ்சு போச்சு. ஊருக்குள்ள இனி திரும்பி போற மாதிரி எங்களுக்கு எந்த முடிவும் இல்ல. நாங்க இனிமே இங்கதான் இருக்க போறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் இல்ல நாங்க அங்கதான் போறோம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிச்சி. சரி ஓகே, வேண்டாம். அப்படியே கேட்போம் நார்மலாவே. யார் என் கூட வரீங்க? வாங்க போய் கேட்டுட்டு வருவோம். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட தானே போய் கேட்கணும். வாங்கன்னா அமைதியா இருக்கீங்க, என்ன காரணம்? இங்க பாருங்க பாட்டி, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என் குடும்பம், என் குழந்தை, என் பொண்டாட்டி, என் பிள்ளை, நான், அவ்வளவுதான். இந்த விஷயத்துல நான் ரொம்ப 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 தெளிவா இருக்கேன். நிறைய வாட்டி உதவி பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு செருப்படி வாங்கினதெல்லாம் போதும். இதுக்கு மேல செருப்படிலாம் வாங்க முடியாது. இதே மாதிரி பின்னாடியே திரிஞ்சு தோ என் பொண்டாட்டி மாசமா இருக்கும் போது ஆரம்பிச்சு கல்யாண பேச்சு. இப்போ அவளுக்கே குழந்தை பிறக்க போகுது. சின்னம் நடக்கிற மாதிரி தெரியல. இத கேட்கறதுக்கு அந்த ஆளை பார்த்து உங்களுக்கு துப்பு இல்ல. இத நான் போயிட்டு கேட்டேன்னா
அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றீங்க. அது எப்படி பாட்டி 2 நாள் ஒருத்தரால ஜாலியா சந்தோஷமா பழக முடியுது, அடுத்த 3வது நாள் ஒரு பிரச்சனையை கொண்டு வரான். இந்த ஆளை எப்படி நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற, அவர் இப்படி எல்லாம் பேசுற, அவரை பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு, அப்படி இப்படின்னு 1008 டைலாக் என்ன பார்த்து பேச வேண்டியது. இப்ப என்னடா தம்பியா இருந்துகிட்டு இப்படி இருக்க அப்படிங்கிறீங்க. இப்படி பண்ணாலும் தப்பு, அப்படி பண்ணாலும் தப்பு. உங்களுக்கு நான் எப்படிதான் இருக்கணும் சொல்லுங்க, எப்படிதான் இருக்கணும்? இங்க பாருங்க பாட்டி, நீங்க பார்த்து கேட்ட கேள்விதான் என்ன. அவங்க 2 பேருக்கு பிரச்சனைனா அவங்க 2 பேர் பார்த்து முடிவு பண்ணிப்பாங்க. நடுவுல போயிட்டு நீ படுக்காத அப்படின்னு சொன்னீங்க. நான் போயிட்டு அவங்க நடுவுல படுக்கல. எனக்கு இது தேவையில்லாத விஷயம். புரிஞ்சுச்சா? இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. எந்த முடிவுனாலும் எடுத்துட்டு சொல்லுங்க, நான் நிக்கிறேன். அவ்வளவுதான். பேசணுமா பேசுவோம் வாங்க. ஆனா நானா போயிட்டு எல்லாம் பேச மாட்டேன் அந்த ஆள்கிட்ட. அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களோட விருப்பம். அப்புறம் இன்னொரு விஷயம், மரியாதை கொடுக்கலன்னா கேட்காதீங்க. ஒருத்தருக்கு மேல மரியாதை வரணும்னா அவர் நடந்துக்கிற விதத்துல இருக்கு மரியாதை கொடுக்கறது. சரிங்களா? அவர் நடந்துக்கிற விதத்துக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல அவரை. அவ்வளவுதான். எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் இருப்பேன். இந்த பொய்யா நடிக்கிறதுல என்னால இருக்க முடியாது. சும்மா இன்னொரு வாட்டி என்கிட்ட இவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் பேசாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருமா? அம்மா, அனுவை உங்க அம்மா வீட்டுல விட போறேன். ஏலே, ஒரு நாள் தானே அவளை பாத்துக்கல, அதுவும் பாத்துக்கலாம் இல்ல. காலைல சாப்பாடு கொடுத்துட்டு அவ படுக்கிறேன்னு சொன்னா கால் வலின்ட்டு, அதுக்காக அவன் அம்மா வீட்டுல கூட்டிட்டு போயிட்டு விட போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. உன் பொண்டாட்டி பாத்துக்கலன்னு நினைக்க நீ? அவ வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு கேட்டா. அதுக்கப்புறம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. ரேஷ்மா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போய் விடுவோம்னு நினைச்சேன். தோ பிரச்சனை. எனக்கு தெரியல. என்னமோ நடந்தா நடக்கட்டும் கல்யாணம், இல்லைன்னா அவங்கவுங்க விருப்பம். அவ ஆசைப்படி நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல அவ ஆசைப்படுறத நடத்தணும்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அவ அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு கேட்டா முந்தி. இப்போ மறந்திருப்பா. சரி, இருந்தாலும் கேட்டதுக்கு கூட்டிட்டு போய் விடலான்ட்டு. அவங்க அம்மா டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. அங்க இருந்து அவங்க கூட்டிட்டு போயிருவாங்க. நானும் வரல. வேண்டாமா, எதுக்கு தேவையில்லாம அலைச்சல்? எங்க விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். நானும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேமா. ரேஷ்மா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுப்பா. ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். வீட்டுல வச்சு அவரை கேள்வி கேளுங்க. எனக்கு என்ன பதில் எனக்கே தெரியல. நான் அவர்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க சொன்ன மாதிரி இது ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேசுற விஷயம் இல்ல, வீட்டுல வச்சு பேசுற விஷயம்தான். நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். போயிட்டு வரேன். அவன் தான் ஆஸ்பத்திரிக்கு தானே போறான்னு சொல்றான். அவன் கூட போக வேண்டியதானே? எனக்கு போய்க்க தெரியும். நான் போய்க்கிறேன். அவன் எனக்கு கோவம் வரையோ? இல்ல பாட்டி. வருத்தமா இருக்கியோ? இல்ல பாட்டி, ஷியாமாலதான் கோவம் எனக்கு. அவன் சொல்றதும் கரெக்டு தானே. கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணல அப்படின்னா வாழ்க்கை மொத்தமா நரகத்துல தான் போய் முடியும். ஏற்கனவே ஒரு வாட்டி பட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த புத்தி வரலன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. சொன்ன மாதிரி எனக்கு என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கே தெரியல. அவன் சொல்றதும் கரெக்டு தானே. 2 நாள் நல்லா இருக்காரு, 3வது நாள் ஒரு புது பிரச்சனையை கொண்டு வராரு. என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றாருன்னு எனக்கே தெரியல. நான் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். பாத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆறுதல் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். சாப்பிட்டு போமா? சாப்பிட்டமா, போதும். அனு, அனு, சிஃபாவார ஒருத்தி. அனு, அனு, அனுமா, என்னாச்சு அனு? உடம்புக்கு எதனா பண்ணுதா? சொல்லிருக்கலாம்ல காலையிலேயே. உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். எந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம். என்னடி உடம்புக்கு என்ன பண்ணுது? நைட்டுல தூக்கதே இல்ல. நேற்று நிச்சயதார்த்தத்துல நின்னுட்டு இருந்தால கால் வலிக்குது ரொம்ப. அதான் படுத்துட்டேன் சாப்பிட்டுட்டோன்னே. என்னாச்சு? ஏதாச்சும் வேணுமா? ஹாஸ்பிட்டல் போல எப்பயும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுவீங்க. என்னாச்சு? ஏதாச்சும் வேணுமா? அப்புறம் நைட் ஏன் தூங்கல? உங்களாலதான். நான் என்னடி பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. நீங்க எதுவுமே பண்ணலன்றதை தாண்டி ரூம்குள்ளேயே நீங்க வரல. எங்க போனீங்க நைட் எல்லாம்? நான் வெளியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், நீங்க இல்லவே இல்ல. அதுக்கப்புறமா சரி அப்படின்ட்டு வந்து படுத்துட்டேன். நான் படுக்கும் போதே மணி 12. நீங்க எங்க போனீங்க? ஆதி என்ன வந்தாங்க 7 மணி 8 மணிக்கு ரேஷ்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. டயர்டா இருக்குன்னு வந்து படுத்துட்டேன். மறுபடியும் ஒரு 10 மணிக்கெல்லாம் எந்தி பாக்குறேன், நீங்க பெட்ரூம்ல காணவே காணோம். சரி அப்படின்ட்டு வெளியே வந்து பாக்குறேன், வெளியவும் இல்ல.
அதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் முதுகு ரொம்ப வலிச்சுதா, சரின்ட்டு வந்து படுத்துட்டேன். நைட் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடலையோ? அனு, ம். சாரி. ஏன்? ஏய், ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்களா? அதனாலதான் நைட் ஃபுல்லா வரவே இல்ல, அப்படிதானே? அப்போ இல்ல, பிரெக்னண்டா இருக்கும்போது நான் தான் உன்னை நல்லா பாத்துக்கணும். ஆனா நீதான் என்ன பாத்துக்கிட்டு இருக்க. பைத்தியக்கார மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன்ல உன்கிட்ட நானு. மத்தவங்க எல்லார பத்தியும் யோசிச்சு உன்னை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன் பாரு. உனக்கு வருத்தம் எதுவும் இல்லையே அதுல? ஆ, உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். வருத்தம் எதுவுமே இல்லையே? சாரி, மன்னிச்சிருவ தானே? இல்லையே, நல்லாதான் பாத்துக்கிறீங்க. இல்ல, சும்மா வாய் வார்த்தைக்காண்டி கேக்குற. நைட்டு என் பக்கத்துல இல்ல நீங்க அப்படின்ற வரைக்கும் நீ கவனிச்சிருக்க. நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணிருக்க. சாப்பிட்டனா இல்லையா? ஆனா நான் உன்னை பத்தி அதெல்லாம் கேட்கவே இல்லைல்ல. உனக்கு கண்டிப்பா தோணி இருக்கணும். அதையும் தாண்டி ஹாஸ்பிட்டல் ஸ்கேனுக்கு கூட கூட்டிட்டு போல. 8வது மாசமே பிறக்க போகுது. 7 மாசம் முடிய போகுது. பாரேன், ஸ்கேனுக்கு கூட கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு உன்னை மறந்துட்டேன் நானு. உனக்கு கண்டிப்பா வருத்தம் இருக்கும்ல. நீ சொன்ன மாதிரி உன் அம்மா வீட்டுல விட்டிருந்தா கூட உன் அம்மா கூட அங்க நல்லாதான் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. நான் இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு என் தேவைக்காண்டியும் என் குடும்பத்தை பத்தி யோசிச்சு உன்னை மறந்துட்டேன். என்னடி அமைதியா இருக்க? என்னை பத்தி யோசிக்கிறது எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகல. ஆனா அஹ், நீங்க நம்ம குழந்தைய மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எவ்வளவு ஆசையா நம்ம பார்த்து பார்த்து இருந்தோம். ஆ நம்ம தனியா இருக்கும் போது கூட எனக்கு அந்த அளவுக்கு ஏதோ நம்ம தனியா இருக்கோம்னு ஃபீல் ஆகல ரகு. ஆனா நீங்க இங்க எல்லாருமே இருக்காங்க, ஆனா ஏதோ தனியா இருக்க மாதிரியே தோணுது. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா கூட போதும், வேற எதுவுமே இல்ல. என்ன ரொம்ப பாத்துக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஆனா நீங்க என் கூடயே இருக்க மாட்டேங்கிறீங்க. எப்ப பாரு வேலை வேலைன்னு ஓடிடுறீங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனை நான் அவங்கள பார்க்க போயிட்டீங்க. நான் அப்ப கூட ஒரு வாட்டி கேட்டேன், லாஸ்டா என் கூட உட்காந்து பேசும்போது, என் கூடயே இருக்க ரகுன்னு. நீங்க கூட ப்ராமிஸ்லாம் பண்ணீங்க, ஆனா கூட தான் இல்ல. எனக்கு புரியுது, டாக்டரா இருக்கீங்க, வேலை, நிறைய விஷயம். ஆனா டாக்டரா இருக்கிறவங்க பொண்டாட்டிய பாத்துக்கணும்னு கூடாதுன்னு அவசியம் எதுவுமே இல்லையே. பொண்டாட்டி கூட இருக்கலாம்ல. ம் ம் இப்பெல்லாம் தெரியுமா, வார்த்தைக்கு 300 வாட்டி பொண்ணு பொண்ணுன்றீங்களே. லைட்டா கை வச்சாலும் நல்லா அசைறாங்க வயிற்றுக்குள்ள. நல்ல மூமெண்ட்ஸ் தெரியுது. படுத்துக்கிட்டே இருந்தா கூட அவளுக்கு என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல. நான் எப்படி ஒரு கழிச்சு படுத்தா மேல எப்படி வந்துடுறாங்க. நல்லா அசைஞ்சுக்கிட்டே இருக்கா. வாழா இருப்பான்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி. தங்கம், அப்பா பேசுறது கேக்குதாடி? ஹலோ, என்ன காலையில எமோஷனல் டைலாக்? சும்மா இரு. அது சரி. தங்கம், ஆமா, நீங்க தங்கன்னோனே வயிற்றுக்குள்ள இருந்தா சொல்லுங்கப்பா அப்படின்னு டெலிபோன் கால் பேசுவா. வாய மூடிக்கிட்டு இரானோ. ம் என்னோட வாழ்க்கையில என் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி தங்கம். அதான் உன் அத்தைய எல்லா ஆம்பளைங்களுக்கும் எப்படியாச்சும் கூட பிறந்தவளாவா, இல்ல அம்மாவா, இல்ல மனைவியா, ஏதாச்சும் ஒரு உறவு முறையில பொண்ணுங்க கூட இருக்கிற வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கும். அந்த வாய்ப்புல நிறைய எமோஷனலா கனெக்ட் ஆக கூடாதுன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி கனெக்ட் ஆயிட்டோம்னா அது நம்மளுக்கு தான் கஷ்டமோ என்னமோ தெரியல. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா தாங்கிக்கவே முடியல. நம்மளுக்கு எதுனா ஒண்ணுன்னா கூட பொறுத்து போயிடலாம் புள்ள. அவங்களுக்கு எதுனா ஒண்ணுன்னா ரொம்ப கோபம் வருதுடி தாங்க அப்பாக்கு. அப்பா அத்தை மேலயும் ரொம்ப பாசம் வச்சுட்டேன்னா இப்ப அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா சும்மா இருக்க முடியலடி. அப்படி நம்ம கோவப்பட்டு பேசிட்டா அப்பாவே ஏதாச்சும் சொல்றாங்கம்மா. ஏன் அப்பாக்கு உரிமை இல்லையா என்ன? ம், இங்க பாருமா, யாரோ எப்படியோ போட்டோம். இது வரைக்கும் என் லைஃப்ல இருந்தவங்க எல்லாம் போறாங்க. எனக்கு யாருமே வேண்டாம். ஆனா நீ என் கூடயே இருப்பலடி தங்கம். ம், உனக்கு அப்பா மட்டும்தானே முக்கியமா இருப்பா. ஆ, இப்போ எல்லாருக்குமே எல்லாருமே வேற வேற முக்கியம்னு சொல்லி போயிடுறாங்க. ஏன் என் அக்காவும் என் தம்பி தம்பின்னு இருந்தா இப்ப போயிட்டா. அவளுக்கு என்ன எது பேசினாலும் தப்பாதான் தெரியுது. ஆனா நீ அப்படி இருக்க கூடாதுடி தங்கம். நீ அப்பா செல்லமா தான் இருக்கணும். அப்ப என்ன சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லுவேன். உனக்காண்டி மட்டும்தாண்டி அப்பா இருப்பேன். உன் கூடவே இருப்பேன். சரியா?
ம் இங்க பாரு, உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணவே மாட்டேன், அப்ப கூடவே வச்சு போனேன். ஷோ லூசாங்க நீங்க. வயித்துக்குள்ள இருக்கிறவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? தெரியும். என்னம்மா? அப்ப பேசுறது கேட்கும் என் தங்கத்துக்கு, அப்பதானே தெரியும். அப்ப கூடவே இருக்கணும்னு புரியும். என் சாமிமா நீங்க, என்ன பெத்த கொலசாமியா நீதான், சரியா? அப்பா உன்னை நல்லா பாத்துப்பேன். குட்டி குட்டியா ட்ரெஸ் வாங்கி உனக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ எல்லாத்தையும் அப்ப பார்த்து பார்த்து பண்ணுவேன். நீ பிறக்கும் போது அப்ப தங்கத்தடல வச்சு தாங்குவண்டி. ஆமாமா, தங்கத்தட்டுல தானே நல்லா தாங்குவாரு. என்ன லவ் பண்ணும்போது சேம் டயலாக் தண்டி விட்டாரு, நம்பிராத. அவ கிடக்கா, நீ வாமா, நம்ம 2 பேரும் பேசுவோம். ரொம்ப தான் கையிடுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, அப்பா உன்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கல, அவகிட்ட பேசலன்னு சொல்லிட்டு அவ பொறாமப்படுறா. நீ கவலைப்பட்டதுரி தங்கம், உனக்கு என்ன வேணாலும் அப்பா பண்ணுவேன், சரியா? என் உயிரே கூட தருவேன். ஏன்டி தள்ளி விடுற? குழந்தைகிட்ட பேசுற பேச்சா இது? உயிரையே வேணாலும் கொடுப்பேன், அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. குடுப்பீங்க. குடுப்பேன்டி, என் பொண்ணு கண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஹலோ, பொண்ணுதான் இல்லன்னு சொல்லல, ஆனா அந்த உயிரை எல்லாம் எனக்கு தான், புரிஞ்சுச்சா? கையெடுங்க. ஆள பாருங்க ஆள. ஏதோ கொஞ்ச நேரம் பேசுவோமே உட்காந்துக்கிட்டு இருந்தா ரொம்ப தான் அப்படி உருகுறீங்க பொண்ணு கிட்ட. முதல்ல நான் தான், அதுக்கப்புறம் தான் உங்க பொண்ணு. இந்த மனசுலயும் மைண்ட்லயும் நல்லா ஏத்தி வச்சுக்கோங்க. அவளும் அப்படியே நல்லா ஆடுவா. இங்க பாருடி, உன் அப்பா பேசுனதெல்லாம் சும்மாதான், நீ ஒண்ணு நம்பிடாத. அவர் முதல்ல எனக்கு தான் இம்பார்ட்டன்ட் தருவாரு, அதுக்கப்புறம் தான் நீ, அப்படிதானே? என்ன ஊனு மட்டும் வருது? உங்க பொண்ணு கிட்ட மட்டும் பக்கமா டயலாக் பேசுனீங்க, என்கிட்ட மட்டும் ஒண்ணுமே பேச மாட்டீங்க. என் பொண்ணு கிட்ட பேசுனது தப்பாடி. பேசுற வரைக்கும் ஓகே தான், ஆனா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். பேசுவீங்க. ஆள பாரு ஆள. அவ்வளவுதான் சொல்லிட்டா ராகு, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இவ்வளவு உடனே இப்படி ஓவரா பண்ணுவா வயித்துக்குள்ள இருந்துகிட்டு. இங்க பாருங்க, என்ன ஆனாலும் நான் தான் உங்க கூட இருப்பேன். இவெல்லாம் எப்படினாலும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா. நீங்க நினைச்சுக்கிட்டு இருங்க கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு, அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா. அப்பெல்லாம் நான் ஒண்ணும் விட மாட்டேன். என் பொண்ணு என் கூடதான் வச்சுப்பேன். எவனோ ஒருத்தன் வந்து கூட்டிட்டு போறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயினா? அப்படின்னு பாத்திருந்தா நான் உங்களை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. நானே எங்க அம்மா வீட்லயே தானே இருந்திருக்கணும். அதுவும் தலையெழுத்து. ஏதே? உன் தலையெழுத்து. நாளை என் பொண்ணு என் கூடதான் வச்சுப்பேன். வச்சுக்கோங்க, உங்க கூடயே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல. ஏன்டி இவ்ளோ கோவப்படுற? பாருங்க ரகு, ரொம்ப போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு இப்பவே நிறுத்திக்கணும். ஆமா, வந்ததுக்கு அப்புறமா அது இதுன்னு பேசி என்ன தனியா தள்ளி துரத்தி விட்டுருங்க போலயே. இதெல்லாம் செட் ஆகாது. இங்க பாருங்க, குழந்தை வந்தாலும் பரவாயில்ல, நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? நம்ம குழந்தைடி. சரி, நான் யாரு உங்களுக்கு? என் பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டி. சரி இதோ இந்த வயித்துல இருக்காளே, இவ யாரு உங்களுக்கு? என் தேவதை, என் கொலசாமி, என் சாமி, என்ன பெத்தெடுக்காத என் தெய்வம், என் அம்மா, எல்லாமே அவதான். போதும். இதுதான் எனக்கு கோவமா வருது. நான் என்னடி பண்ணேன்? நான் யாருன்னு கேட்டா ஒரே வார்த்தையில முடிஞ்சிருது. அங்க இந்த யாருன்னு கேட்டா பக்கமா டயலாக் போடுது. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ 2 பேருக்கும் கூடி சீக்கிரத்துல டிவோர்ஸ் ஆயிரும் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் இவளதான் இருப்பா. ஏச்சி வாய மூடு. ஆளப்பாரு ஆள. ஆனா எனக்கு பொசசிவ் ஆகுதான். ஆனா எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கு. லூசாடி நீ, மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. இல்ல, சின்ன பிள்ளையாவே இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரா, அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, நான் குழந்தையா இருக்கும்போது அப்பா நான் அழுதன்னு வச்சுக்கோங்களேன், காலில் படுக்க வச்சுட்டு பால் கொடுக்கறது. மழை டைம்ல எல்லாம், அந்த டைம் பாத்ரூம்லாம் போயிட்டாங்கன்னா மண்ணு தானே அள்ளி போட்டு யூஸ் பண்ணுவாங்க பாத்ரூம் கிளீன் பண்றதுலாம். இப்ப இருக்க மாதிரி டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல. அப்ப எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பாலே கொடுக்காம அப்படியே விட்டுருவாங்களாம். நான் பசியில கத்தும் போது கொஞ்சமா மட்டும்தான் கொடுப்பாங்களாம். எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, எங்க அம்மா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் மாட்டுப்பால் இருக்கும்ல, காலில் படுக்க வச்சு நல்லா வயிறு ஃபுல்லா ஊத்திட்டு வரான். என் பொண்ணு பாவம் பசியில போட்டுட்டு போற எடி, என்ன கொடும்படுத்தாது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சொல்றத மட்டும்தான் கேட்டு ரசிச்சிருக்கேன் நீ, ஆனா அது எப்படி இருக்கும்னு அனுபவிச்சதே இல்ல. ஆனா இப்ப என் பொண்ணுக்கு அப்படி இல்லைல்ல, எவ்வளவு பாசமான அப்பா கிடைக்காரு. எல்லாரும் சொல்றாங்க என் கோவக்கார முரடா அப்படி இப்படின்னு. ஆனா எனக்கு தான் தெரியும் என் ரகு ரொம்ப 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 பாசக்கார ரகு அப்படின்னு சொல்லி. என் பொண்ணுக்கு இதெல்லாம் கிடைக்கும்ல. என் பொண்ணு அப்பா கூடயே இருப்பா. எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும். என் பொண்ணு நல்லா பாத்துக்கணும். நானே இல்லைன்னா கூட என் பொண்ணு நல்லா பாத்துக்கணும் ரகு, சரியா? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இல்ல ரகு, இது புரியாது. அப்பா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வலி என்னன்னு சொல்லி. நம்மள சுத்தி எல்லாரும் அப்பா கூட வண்டி இல்ல அப்படி இப்படின்னு வருவாங்க. ஆனா நம்ம மட்டும் தனியா போவோம். அம்மாவும் கூட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டையும் வெளியே வேலையும் பார்த்தாதான் அடுத்த வேலை சாப்பாடு.
ஆனா இப்ப அப்படி இருக்காதுல்ல ரகு, நம்ம குழந்தைக்கு நம்ம 2 பேருமே இருப்போம். என்ன, நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கணும், நல்லா பாத்துக்கணும், நல்லா பாத்துக்கணும் ரகு. ரொம்ப 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 நல்லா பாத்துக்கணும். நம்ம குழந்தைய 2 பேரும் சேர்ந்து ரொம்ப 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 நல்லா பாத்துப்போம். சரியா? ம். சரி, இந்த மூஞ்சி ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கான்? என்ன காரணம்? பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்க அக்காவை பத்தி எல்லாம் டயலாக் வந்துச்சு. என்ன சண்டை போட்டீங்க? 7th மந்த் ஸ்கேன் எடுக்கணும், ஞாபகம் இருக்கா? மறந்துட்டேன், அத கூப்பிடதான் வந்தேன். வா கிளம்புவோம், ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு போற நேரம் ஆச்சு. சீக்கிரம். ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துருவா. சீக்கிரம் வா, வெளியே வெயிட் பண்றேன். ஆ. ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கோ, சரியா? ஏற்கனவே எடுத்த ஸ்கேனு ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கோ.